கொடுத்த வார்த்தையை இந்த காலை வேளையிலே சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெரமியா 29:11, எரேமியா 29:11. நான் பேஜ் நம்பர் சொல்லுகிறேன். பேஜ் நம்பர் 912. எரேமியா 29:11 வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த நம்முடைய தமிழ் வாக்கியத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலும் ஈஸி தமிழ் வேர்ஷன்லையும் ரொம்ப அழகாக எழுதியிருந்த பார்த்தேன். கர்த்தர் கிருபையாக எனக்கு அதை காண்பித்தார். எப்படி என்றால், தமிழ் ஈஸி வேர்ஷனில் எப்படி எழுதியிருக்குன்னா, நான் இதனை கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். இச்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நாம் திட்டமிடுகிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறது, அதாவது நான் இதனை கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நானே அறிவேன். அதாவது நான் அறிவேன். உங்களுக்காக வைத்த திட்டங்களை நான் அறிவேன். இச்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நமக்காக கர்த்தர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறாராம். நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு திட்டத்தை வைக்க மாட்டாராம். உங்களுக்கு நம்பிக்கை தரவும் நல்ல எதிர்காலம் அமையும் நான் திட்டமிடுகிறேன். ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, For I know the plans I have for you, declares the Lord. அதில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை பிரித்து ஆண்டவர் எழுதுறாரு. Plans to prosper you, உங்களை செழிக்க பண்ணுகிற திட்டம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் உங்களை செழிக்க பண்றதுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாராம். ரெண்டாவது, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப். என்ன திட்டம்னா நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற திட்டம். மூணாவது, பிளான்ஸ் டு கிவ் யூ ஃபியூச்சர், நமக்கு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்காக திட்டமிடுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வாக்கு, இந்த வசனத்தின் பிரகாரமாக இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னென்றால், For I know the plans I have for you. For I know the plans I have for you. இந்த இங்கிலீஷ் இதில் இருக்கும். சொல்லுங்க, For I know the plans I have for you. தமிழில் சொல்லுவேன்னா, நான் இதை கூறுகிறேன், உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். உங்களுக்காக வைத்த திட்டங்களை நான் அறிவேன். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? உங்களுக்காக திட்டங்களை நான் அறிவேன். இங்கிலீஷில் For I know the plans I have for you. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன். ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டாரு. God's plan is not to harm you. கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, அவைகள் அவர் போடுற திட்டம் என்னவா, நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை துன்புறுத்துற அளவுக்கு திட்டமிட மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய கண்டிஷன். அதாவது நம்ம மேல அவர் கொடுக்கிற ஒரு நிபந்தனம். நீ பயப்படாத, நான் உன்னை துன்பப்படுத்த மாட்டேன் என்று. ஆனால் நம்ம என்ன ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும் என்றால், யுவர் பிளான் நாட் டு ஹார்ம் யூ.
ஆண்டவரே, என்னுடைய திட்டமும் உங்களை உங்களை துன்பப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களை அது என்ன பண்றது துயரப்படுற மாதிரி இருக்கக்கூடாது என்று நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா கண்டிஷன் பாருங்க. நீங்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம், நீங்கள் 1வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் கால பக்கம் 671 வாசிங்க. அவன் நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, அப்போ அதாவது என்ன, அதாவது வாட் எவர் he does shall prosper. இப்படி ப்ராஸ்பர் நம்ம என்ன செய்தாலும் வாய்க்க வேண்டும்னா அது கண்டிஷன் என்ன, 1ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்கார இடத்திலே உட்காராமலும். இப்போ 3 காரியங்கள் சொல்லுங்க. நடவாமல், நில்லாமல், உட்காராமல். என்ன பண்ணக்கூடாதான்? நடக்கக்கூடாதான். யாருடைய? துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது. ஸோ நடவாமல், பாவி உட்கார வழியில நில்லாம. உட்கார்ந்து பாருங்க, பாவி உட்காந்து கூடுவாங்க, வா கொஞ்சம் நில்லுன்னுவாங்க, அப்போ நிற்கக்கூடாது. அவன் ஆலோசனைக்கே நடக்கக்கூடாது, அவன் உட்கார்ந்ததுல நிற்கக்கூடாது. 3வது, பரியாசக்காரர் இடத்திலே உட்காரா. உட்கார்ந்து கிண்டல் பண்ணி போறவரெல்லாம் கிண்டல் பண்றாங்க பாரு, அங்க கூட்டத்தில் போய் உட்காரக்கூடாது. 3 காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்படி 3 காரியங்களை செய்யலைன்னா என்னென்ன காரியங்க சொல்லுங்க? நடவாமல், நில்லாமல், உட்காராமல். நடவாமல் சொல்லிட்டே இருக்கோம். நடவாமல் சொல்லுங்க, நிற்காமல், உட்காராமல். அப்படி செய்தீங்கன்னா வாட்ஸ் எவர் யூ டஸ் ஷால் ப்ராஸ்பர். நீ எது செய்தாலும் இங்க சொல்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல்லா இருக்கு, வாட் எவர் he does shall prosper. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. அவர் வைத்திருக்க திட்டம் நம்ம செழிக்கணும். அவர் வைத்திருக்க திட்டம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அவர் வைத்திருக்க திட்டம் நமக்கு எதிர்காலத்தை கொடுக்கும். இப்போ 3 காரியங்களை இந்நாளில் கூட உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, வேகமாக நான் நேரத்தோடு முடிக்கிறேன் பாருங்க. முதலாவதாக காட்ஸ் பிளான் ஃபார் சால்வேஷன். 2வதாக பார்த்தீங்கன்னா காட்ஸ் பிளான் ஃபார் சஸ்டெனன்ஸ். 3வது பார்த்தீங்கன்னா காட் பிளான் ஆஃப் சக்சஷன். 3 காரியங்களை நான் காட்ஸ் பிளான் ஃபார் சர்வீஸ். 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பண்ணோம். முதலாவது காட்ஸ் பிளான் ஃபார் சால்வேஷன். என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் வசனத்தை மாத்த சொல்லிட்டு குறிப்பையும் கலந்து போகிறேன். ஆதியாகமம் 37 நீங்கள் 5வது வசனத்தை வாசிங்க. பக்கம் 48 5 வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9வது வசனம் வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? சொப்பனம் மூலியமாக கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்படுத்தின ஆண்டவர் அதை அவன் சகோதரர்களுக்கு சொல்லும் போது அவனை என்ன பண்ணாங்கன்னா, ஜோசப் அவனை கொல்வதற்கு அவனை திட்டமிடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனம் நிறைவேறாமல் இருப்பதற்காக அவனை கொல்வதற்காக அவனை திட்டமிடுறது. 26 பார்த்தீங்கன்னா அதில் வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரன் நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடும் போது அங்க இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங், அவனை கொல்லுறதுல நமக்கு என்ன லாபம்? அவங்க சொன்னாங்க கொன்னுட்டா தர்சனம் நிறைவேறாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல, ஏன்னா கர்த்தர் திட்டம் போட்டார், மனுஷனுடைய திட்டம் அல்ல. கர்த்தருடைய திட்டம் யோசேப்பு அவன் செழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் போட்டார். அவன் எப்படி வாழ்க்கை நம்பிக்கை தரணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஆண்டவர் திட்டம் போட்டா. அவனை என்னவா ஆண்டோட திட்டம்னா, அவன் அவருடைய திட்டம்னா ஒரு ரட்சகனாக இருக்க வேண்டும் திட்டம். ஆனா இவனுங்க
கொள்ள துட்ட போடும் போது கர்த்தர் அங்க தப்பு வைத்து அவனை என்ன பண்ணுகிறாருன்னா பார்த்தீங்கன்னா 27-28 நீங்க வாசித்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விற்று போடுவாங்க. அந்த வர்த்தகமான மீதியாரிடத்தை கடந்து போகிற அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவள் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போனார் பாருங்க. அப்போ இங்க என்ன பார்த்தீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் ஜோசப் தே சோல்ட் ஹிம், அதாவது யோசேப்பை கொல்வதற்கு பதிலாக அவர்கள் அவரை விற்றார்கள். விற்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய ஃபேமிலி கனெக்ஷன் கட் ஆஃப் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. யோசேப்புடைய குடும்ப தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அப்படிதானே உங்களுடைய குடும்ப பாருங்க, சில சமயம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை வந்து நாம் முற்றிலுமாக வெறுப்பாங்க, எந்த கனெக்ஷன் வச்சுக்கவே மாட்டாங்க, அப்படியே பகைப்பாங்க. ஸோ அது போல் யோசேப்பை விற்ற உடனே யோசேப்புள்ள கம்ப்ளீட் கனெக்ஷன் போயிடுச்சு. கூட அப்பாவோட போயிடுச்சு, அவனுடைய சகோதரனோட கூட பிறந்த சகோதரனோட கனெக்ஷன் போயிடுச்சு, மற்ற அவனுடைய கசின் பிரதர்ஸோட கனெக்ஷன் போயிடுச்சு, குடும்பத்தோட கனெக்ஷன் போயிடுச்சு, அவன் தேசம் எல்லாமே துண்டிக்கப்பட்டுச்சு. எப்போது அவன் என்ன வயதில், யோசேப்பு என்ன வயதில், 37:2 சொல்லுது, அவன் 17 வயது இருக்கும் போது துண்டிக்கப்பட்டது பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு திட்டமிட்டார், கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார், கர்த்தர் அவனை இவனமாய் அவன் மூலியமாக செய்ய வேண்டும் என்று வைத்தார் பாருங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 41-46 பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திட்டம் அங்க நிறைவேறுகிறது. 41-46 நீங்க வாசிங்க. யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதா இருந்தான். 30 வயதா இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் போய் சுத்த போறான். 30 வயதுல கர்த்தர் அவனுக்கு புதிய வேலையை தந்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் அவனுக்கு மனைவியை கொடுத்தார். எந்த பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கமா, ஒரு பொண்ணுடைய குற்றச்சாட்டு சாத்தப்பட்ட ஒரு கைதி. ஆனா அவன் இவ்வளோ தேசத்தையே நடத்த போகிறான் மேல இது ஒரு குற்றச்சாட்டுன்னு உணர்ந்து ராஜா முதல்ல உணர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சான். அப்போ பாருங்க, அவனுக்கு மனைவி கிடைத்தது, புதிய ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு, அவனுடைய புதிய திட்டங்கள் யோசேப்பு மூலியமாக நியூ பிளான்ஸ், யோசேப்பு மூலியமாக புதிய திட்டங்களை செயல்பட அவன் ஆக்கினார். காரணம் என்ன? அந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அந்த ஒரு மனிதனை ஆண்டவர் திட்டமிட்டார், அந்த ஒரு மனிதன் மூலியமா கர்த்தர் செய்யணும். அப்போ ஆசீர்வாதம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எப்படியா மாறினான் அப்படின்னா, காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா அவன் ஒரு சால்வேஷன், அதுக்கு ஒரு ரட்சகனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதில் பார்த்தா சேவியர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, குடும்பத்தை ரட்சிக்கிறவனாக. நீங்கள் 45:5 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசிங்க. 45:5 பார்த்தீங்கன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, ஆண்டவர் என்னை அனுப்பினார். எதற்காக? சேவியர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. நீங்க தொடர்ந்து நீங்க அவனை பார்த்தீங்கன்னா அதுல 37 பார்த்தீங்கன்னா அவன் மன்னிக்கணும், அவனோட வயது என்னன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, இன்னும் அடுத்த தேசத்துல இப்போது 2 வருஷம் பஞ்சம் இருக்கிறது. அப்போ 30 வயதுல அதிகாரம் எடுத்தான், 7 வருஷம் நல்ல விளைச்சலை கண்டான், 2 வருஷம் பஞ்சம் நடந்திருக்கு, சகுரு வந்து. அப்போ அவனுக்கு வயது என்ன இருக்கு? 39 வயது. 37+2. அப்போ சொல்லுதான் பாருங்க, இன்னும் 5 வருஷம் சொல்றான். தேசத்துல இப்போது 2 வருஷம் பஞ்சம் உண்டா இருக்கிறது, இன்னும் 5 வருஷம் இருக்குதுன்னு சொல்லியா. அப்புறம் 7, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். அப்படின்னா ஆண்டவர் எதற்காக என்னை அனுப்பினாருன்னா, சேவியர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அல்லேலூயா. கர்த்தர் சிலத்தில் நம்ம திட்டம் போடும் போது, நம்மளை ஆண்டவர் செழிக்க வைக்கும் போது, நம்மளை கர்த்தர் ரட்சித்து நடத்தும் போது, குடும்பத்தாருக்கு புரியாது, குடும்பத்தார் வெறுப்பாங்க, குடும்பத்தார் தள்ளுவாங்க, ஏன் சொந்த வீட்டிலே புறக்கணிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வச்சுக்க திட்ட நம்ம செயல்படும் போது, அவரோடு இணையும் போது, திட்டம் தந்தவரும்
தரிசனம் தந்தவரும் கூடியே இருப்பார், அழைத்தவரும் கூடியே இருந்து நடத்துவார். நடத்தி என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதித்து, எந்த குடும்பம் புறக்கணித்ததோ, எந்த குடும்பம் யோசேப்பு மேலே விழுந்த நம்பிக்கை அற்று போச்சோ, எந்த குடும்பம் இவனா நம்மளை நம்மளை ஆள போறான், இவனா நம்ம இவங்கிட்ட வணங்க போறோம், இவங்கிட்டயே கையேந்த போறோம் அப்படின்னு சொன்னவங்கள அவங்ககிட்ட வணங்கவும், அவங்ககிட்ட கையேந்தவும், அவனால சாப்பிடவும், அவனால காக்கப்படவும், அவனால நல்ல செழிப்பா ஆசீர்வாதமா இருக்க தேசத்திலும் எல்லாத்துலயும் கொண்டு வர மனிதனை கர்த்தர் உயர்த்தினாரு. ஏன்னா போட்ட திட்டம் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்னென்ன, ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் நம்மளை எப்படி வைப்பார்னா, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. அவரு நமக்காக போட்ட திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். என்ன திட்டம்? பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நம்மளை செழிக்க பண்ணுவார். உன்னை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் மூலியமாய் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. உங்க மூலியமாய் உங்க குடும்பத்தை போஷிப்பார். உங்க மூலியமா உங்க குடும்பத்தை பராமரிப்பார். உங்க மூலியமா உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போவார். இதுவே இந்த கால வேலை விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒன்று சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நினைக்கிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. பாருங்க, அப்போ ஆண்டவரை நம்ம நம்புவோம், அவர் வசனத்தை நம்ம நம்புவோம். அவர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் திட்டமிட்டு இருக்கார் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, செழிக்கும்படி. என் மூலியமாக கர்த்தர் என் குடும்பத்தை, நான் என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சகனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி என்று நம்ம விசுவாசிப்போம். கர்த்தருக்கு. இரண்டாவதாக நீங்க என்னோட கூட எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் காட்ஸ் பிளான் ஃபார் சஸ்டெனன்ஸ். அப்படின்னா சஸ்டெனன்ஸ் அப்படின்னா கர்த்தருடைய திட்டம் வாழ்வாதாரம் தருவது. கர்த்தருடைய திட்டம் வாழ்வாதாரம் தருவது நமக்கு திட்டம். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவ்வளோ 39 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. எப்போது? அவன் குடும்பத்தை பராமரி. சமயத்தில் சில ஆசீர்வாதங்கள் நம்மளை காக்க வைக்கும், அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். இங்கே பாருங்க, என்னோட ஆதியாகமம் 28 நீங்க 13 நீங்கள் வாசிப்பேன்னா, ஆதியாகமம் 28 13 13 15 வரைக்கும் நான் 13 வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே நம்ம யாக்கோபு குறித்து பார்ப்போம். உங்க பார்த்தா காட் ஆண்டவருடைய திட்டம், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை சந்தித்து, நான் உனக்கு வாழ்வாதாரம் தருவேன். யாருன்னா, நான் உன்னுடைய தாத்தா, அதாவது ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சந்தித்து அவனை வாக்கு பண்ணுகிறார். இவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க 41 அதாவது 27 41 நீங்க வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கம் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்போது என் சகோதரனாய் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இதயத்திலே சொல்லி கொண்டானா. ஆனா அடுத்த வருஷம் சொல்லுது, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்படுது. எப்படிங்க அறிவிக்கணும்? இதயத்துல சொன்னான். அது எப்படி அவனுக்கு இப்ப இதயத்துல சொன்னான், இதயத்தை நிறையவே வாய் பேசும். இதயத்திலே சொன்னான். ஆனா பாக்குறவங்கலாம் சொல்லியிருப்பான், எங்க அப்பா ஏமாத்தி என் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான்,
எங்கள் அப்பா ஏமாற்றி ஆனால் ஒரு நாள் வரும், எங்கள் அப்பா துக்கம், எங்கள் அப்பா ஒரு நாள் மண்டையை போடுவார், அப்போ வரணும்ல. அப்போ அவனை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அதுதான் 40 மூத்த மகனாக ஏசா வார்த்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்போது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான், உன்னை கொண்டான்னா போதண்டா அப்படின்னு ஒரு காலம் வரும். அன்னைக்கு உன்னை என்ன சொல்ல சரிக்கு சரி சொல்லுவோம் பொதுவாக ஆணைக்கும் ஒரு காலம் வந்தா சொல்ல மாட்டீங்களே, அடிக்கடி சொல்றீங்களே, ஆணைக்கும் காலம் வந்தா பூடிக்கும் காலம் வரம்பா, இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்னா ஆடுற, நாளைக்கு என்கிட்டயும் காசு இருக்கும்பா அப்படின்னு சொல்றீங்களே, இன்னைக்கு உனக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு ஆடுற, ஒரு நாள் எனக்கும் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அது போல அவன் தன்னை தேர்த்துக்கொண்டான், காலம் வரண்ட. அப்போ அவன் என்ன பண்ணப்போ என்னன்னா அவனுடைய வார்த்தை, behold thy brother ஈசா purposing to kill you, உன்னை கொல்வதற்காக அவன் திட்டம் போடுகிறான். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தா, யாக்கோப் sent out from family, from own land countries. யாக்கோபு அனுப்பப்பட்டான். யாக்கோபு யாரு? அனுப்பப்பட்டான். யோசேப்பு யாரு? விற்கப்பட்டான். யாக்கோபு யாரு? அனுப்பப்பட்டான். அனுப்பப்பட்ட நிலைமையிலேருந்து எங்கேருந்து? சொந்த குடும்பத்திலேருந்து, தாயினத்திலேருந்து, தகப்பனத்திலேருந்து, தன்னுடைய வளர்ந்த இடத்துலேருந்து, தன் ஊர்லேருந்து, தன் தேசம் அனுப்பப்பட்டான். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, என்கிட்ட உனக்கு வாழ்வாதாரம் இருக்கு, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. காட்ஸ் ஃபார் சஸ்டெனன்ஸ், கர்த்தருடைய என்னுடைய கருத்தில் நான் போட்ட திட்டம் அது வாழ்வாதாரம் தருகிற திட்டம் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, நீங்கள் 28:2 பார்த்தீங்கன்னா, அவன் நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொல்லி அவன் அனுப்பப்பட்டான். வேற வழியே இல்லை, நோ சாய்ஸ். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற வழியே இல்லாத நம்ம தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு வாழ்வாதாரம் தருவேன். நம்ம தனியாக போக முடியாது, அவர் நமக்காக போட்ட திட்டம் இருக்கிறபடினால கர்த்தரே சில சமயத்தில் அப்படி நம்ம நடத்துவார். நம்ம ஒன்றும் ஆசீர்வாதம் என்ன என்று நான் சொல்லி முடிக்கிற பார்த்தீங்கன்னா, அப்போ காட்ஸ் பிளான் ஆஃப் பிளெஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் பிளான் ஆஃப் சக்சஷன், அதாவது கர்த்தர் திட்டம்னா வாரிசா உண்டாக வேண்டும் என்று. நீங்கள் 35:23 29 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 35:23 நீங்கள் 29 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 23 மாத்திரம் வாசிங்க. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபிலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதானாராமிலே பிறந்த குமாரர். பாருங்க, இவருடைய யாக்கோபுடைய வாரிசு, அவனுடைய வம்ச வரலாறு. அப்போ மாத்திரம் அவனை அனுப்பப்படலைன்னா, கர்த்தர் அவனை சந்தித்து நான் அவனுக்கு வாழ்வதரலன்னு சொல்லலைன்னா, அவன் போய் அவன் எப்படி ஆனான்னா 12 பிள்ளைகளை பெற்ற தகப்பனாக, அவனுக்கு ஒரு வாரிசு உடையவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த யூதாவின் சந்ததியில் நீங்கள் 49:10 பார்த்தீங்கன்னா, அந்த யூதாவின் சந்ததியில் கர்த்தர் ஆகிய இயேசு பிறந்த வாக்குத்தத்தத்தையும் அவன் சொல்லுவான். சமாதான கர்த்தர் வருவதும் செங்கோல் நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அதான் கிறிஸ்துவிடத்தில். இப்ப நம்ம யாரிடத்துல சேர்ந்திருக்கிறோம்? கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்திருக்கோம். நம்ம யாருடைய சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் வாரிசாக இருக்கிறோம். இப்போ அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு போற திட்டம் என்னன்னா, அவனை ஆண்டவர் அவனுக்கு வாழ்வாதாரம் தருவும், அவனுக்கு வாரிசு தரவும். அந்த வாரிசு எதுக்குள்ள வரணும்னா, கிறிஸ்துவின் சந்ததியின் வாரிசாக வர வேண்டும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சந்ததி, என்னுடைய வாரிசெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருகிற வாரிசாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால கவலையப்படுங்க. அதுல நீங்க கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். அவன் 12 பிள்ளைகள் தவறு பண்ணும்போது என்ன சொன்னான்னா, நீங்க வாசனையை கெடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கண்ணும் கருத்தமாக தனியா இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு துணையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அனுப்புவார். நீங்க போய் தான் ஆகணும், போக மாட்டோம், நட முடிய முடியாது. கல்யாணம் பண்ண வீட்டை விட்டு பொண்ணு போகணும். அது போல கர்த்தர் எங்க அனுப்புனாலும் போகணும். பையனை தனியா போனா தனியா போகணும். ஸோ ஆண்டவர் எங்க அனுப்புறாரோ
ஸ்கூலுக்கு அனுப்புறாரா, காலேஜ் அனுப்புறாரா, வேலைக்கு அனுப்புறாரா, கர்த்தர் அனுப்புறாரா, எதுக்கு அனுப்புறா? எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அனுப்புறார். அங்க போய் வாழ்க்கை தேட அனுப்பல, வாழ்வாதாரம் தரதுக்கு அனுப்புறார். கர்த்தர் சித்தமானது எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனோடு இருந்தார். அவனை 12 சந்ததி அவன் மூலியமாக வாரிசு உண்டாச்சு. அதுதான் நான் சொன்னேன், காட்ஸ் பிளான் சக்செஷன் அப்படின்னா கர்த்தருடைய திட்டம் என்னன்னா வாரிசு உண்டாகும்படி அவனுக்கு கர்த்தர் மையப்படுறார். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. முதல்ல சொன்னேன் கர்த்தருடைய திட்டம் என்னது, யோசேப்பின் ஒரு ரட்சகனாக வர வேண்டும், குடும்பத்தை ரட்சிக்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக செழித்துவங்க கர்த்தரனை உயர்த்தினார். யாக்கோபு மூலியமாக ஆண்டவர் 12 கோத்திரத்தை உண்டாக்கினார். அதில் இயேசு கிறிஸ்து வருகிற சந்நிதியாக அவனை வாரிசு உடையவனாக கர்த்தர் மாற்றும்படியாக அவனுக்கு வாழ்வியர்தரை கொடுத்தார். மூணாவதாக காட்ஸ் பிளான் ஃபார் சர்வீஸ். அப்போஸ்தலர் 9:6 வாசிங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருடைய திட்டம், காட்ஸ் பிளான் ஃபார் சர்வீஸ். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற ஊழியங்களை கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார். நீங்க அப்படி வெளிப்படுத்தும் போது அவன் கீழ்ப்படிந்து கர்த்தர் தன்னை அர்ப்பணித்தபடினால அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, அவன் சொல்லுவான் பாருங்க, 26ஆம் அதிகாரம் 15-18 நீங்க வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. சில பாருங்க, ஆண்டவர் ரட்சித்து, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதமாக வைத்து, ஆண்டவர் அவங்களுக்கு குடும்ப வாரிசெல்லாம் கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு அழைக்கும் போது, ஊழியம் செய்யும் போது அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனத்தை விட மாட்டாங்க, அவங்களுடைய வழக்க பழக்கங்களை விட மாட்டாங்க. இல்லை, நம்ம அவங்களாம் விட்டு பிரியணும். இருந்தால் கூட நீ என் குடும்பத்தில் இருக்கிறியா, நான் போகிற வழி தான் சரியான வழி என்று சொல்லி, ஏனென்றால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை அதுலேருந்து அவரே என்ன பண்ணுறாராம், சுய ஜனத்தார் தான் என்னை, அந்நிய ஜனத்தில் என்னை என்ன பண்ண விடுதலையாக்கிட்டார். என்னை விடுதலையாக்கிட்டார். உன்னோட எனக்கு எந்த கட்டும் இல்லை, உன்னோட எனக்கு எந்த பாண்டும் இல்லை. என்னை கர்த்தர் ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே என்னை விடுதலையாகி சத்தியத்தை அறிவி சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அதான் கர்த்தர் என்னை அழைக்கிறார். கர்த்தர் எனக்கு, நான் அதை ஊழியம் செய்ய, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அவர் சர்வீஸ் பண்ண என்னை தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இருக்கும்போது அவர் சொல்ற பாருங்க, ஜனங்களுடைய எல்லா அந்த காலத்தில் இருளிருந்தும் சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்தும் என்னை திருப்பி இருக்கிறாரு. இப்போதும் நான் அவரு என்னை அனுப்புகிறார். என்னை ஆண்டவர் என்னை இருளிருந்து வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கார். சாத்தா அதிகாரத்தை கொண்டு வந்து மற்றவங்களையும் கொண்டு வருகிறதா என்னை ஆண்ட தெரிந்திருக்கிறார். அது எப்போதும் இருக்கணும். கர்த்தர் என்ன மாத்திரம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன மாத்திரம் சாத்தாங்கலேருந்து என்னை விடுதலை என்னை எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னா, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி, சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் என்னை ஆண்டவர் என் மேலே திட்டம் வைத்திருக்கிறார். தன்னுடைய கால வேலை விசுவாசிங்க. அது செய்யும் போது ரட்சிக்கப்பட்டது நீங்கள் அது உடையவே கூடாது. அதுக்காக ஜபிக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும். அதுக்காக நீ செய்யும் போது என்ன ஆகும்னா, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா சங்கீதம் 4:3 சொல்லுது, பக்தி வைராக்கியம் உள்ள கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். கலாத்தியர் 1:14 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப அருமையா இருக்கும். பக்கம் 257 வாசிங்க.
எபேசியருக்கு முன்னாடி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுலை ஏன் ஆண்டவர் ரொம்ப பக்தி வைராக்கணும் போல நம்ம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கமா இருக்கணும். ஸோ ஆண்டவர் பக்தி வைராக்கமா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம அவருக்காக பக்தி வைராக்கமா இருக்க வேண்டும், அவருக்காக ஜெபத்துல வைராக்கமா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நம்ம வைராக்கமா இருக்க வேண்டும், விசுவாசத்துல வைராக்கமா இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா விதத்துலையும் நம்ம அந்த வைராக்கியத்தை விடவே கூடாது. ஏன்னா அது உண்மை, அது உண்மை. கர்த்தர் ஆண்டவர் என்னை ஒரு திட்டம் போட்டு என்னை அழைத்தார், என்னை செழிக்கும்படி கர்த்தர் என்னை செழிக்க வைத்தார், என்னை செழிக்க வைப்பார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு குடும்பம் தந்து எனக்கு வாரிசு தருவார். என் வாரிசு கிறிஸ்துவின் சந்ததியா வாரிசாக இருக்கும். என்னை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார்? என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நான் பெற்ற இந்த ரட்சிப்பை, இந்த அழைப்பை பிறருக்கு கொண்டு செல்வதற்காகவே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமே. அங்க போன உடனே ஆண்டவர் கேட்பார், எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு வந்து தான் கேட்பார், எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்துன்னு தான் கேட்பார். அதனால இது வரைக்கும் ஆத்மாவை ஆதாயப்படுத்தலையா? இன்னிலேருந்து நீங்க ஒரு முடிவு வரணும். ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு என்று ஊழியர் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம முடிப்போம்? எத்தனை இந்த கால வேலை பெற்றுக்கொண்டீங்க? இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம், இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் மாத்திரம், இந்த ஆயுள் முழுவதும் வாக்கு தத்துவம். ஆண்டவரே நீ எனக்கு வைத்திருக்கிற திட்டம் அப்பா. ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ். ஆண்டவருக்கு தெரியும் அவர் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் என்ன என்று அவர் டிக்ளேர் பண்றார். என்னன்னு? பிளான்ஸ் டு ப்ராஸ்பர். உங்களை செழிக்க வைக்கிறது தான் எனக்கு திட்டம். சொல்லுங்க, கர்த்தர் என்னை செழிக்க வைக்கிறது தான் திட்டம். என்னை செழிக்க வைத்து என் குடும்பத்தை என் மூலியமாக ரட்சிக்க, பராமரிக்க, போஷிக்க என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப். கர்த்தர் எனக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை என்ன, நான் உனக்கு வாழ்வாதாரம் தருவேன். யாக்கோபு பார்த்து சொன்னாரு, இப்போ கோலோட போறேன்னு நினைக்காத, நான் உனக்கு வாழ்வாதாரம் தருவேன். உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், செய்து உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாழ்வாதார வார்த்தையை கொடுத்தாரு, நம்பிக்கையின் வாழ்க்கையை கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் அவன் அப்படியே செய்து அவனை ஆசீர்வதித்த. என்னுடைய வாழ்க்கை என்ன? உன் மூலியமாக ஒரு சந்ததி உருவாக்கும்பா. அதுல யூதாவுடைய பையன் அது ஒரு கோத்திரமாய் மாறும். அதுல என்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பா. அவ தாவீதின் சந்நிதியில பிறப்பா. அவருடைய சந்நிதி என்னென்றும் இருக்கும். எல்லா மக்களும் கர்த்தரிடத்துல வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த வாரிசு நம்முடைய சந்ததியில நமக்கு பின்னும் வருகிற சந்ததியும் இயேசு கிறிஸ்து சந்ததியை காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. மூணாவதாக, கர்த்தருடைய திட்டம், நம்முடைய எதிர்கால திட்டம் என்னென்ன? அவருக்காக நாம் காஸ் பிளான் நமக்கு அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கடைசியா போகும்போது சீஷர் சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கினார். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை சீஷராக்கிற வாழ்க்கையே காணப்படும். ஆண்டவர்களை கொண்டு இந்த வைராக்கியம், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா என்று கர்த்தரை கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். எத்தனை இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாடி முடிப்போமா? ஆண்டவரே நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவரே சகல செய்ய வல்லவர் உங்க ஒப்பான யாராங்க? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரப்பா. சவால் கட்டம் ஜெயித்திடுவேன் சர்வ வல்லவரே என்று பாடுவோமா? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
பண்ணுங்க, ஆண்டவரே நீ எனக்காக திட்டம் வைத்திருக்கிறீரப்பா. நீ வைத்திருக்க திட்டம் ஆண்டவர் ஒருபோதும் அது கெடுதல் அல்ல, அது கெடுதல் அல்லப்பா. அது செழிப்பு, அது எனக்கு குடும்பம் ஆண்டவரே, அது எனக்கு ஊழியம். ஹalleluya சொல்லுங்க, ஆண்டவரே நீ எனக்கு வைத்திருக்க திட்டம் அது ஆண்டவரே என்னுடைய கெடுதலுக்காக அல்லப்பா. நீ வைத்திருக்க திட்டம் எனக்கு செழிப்பு, நீ வைத்திருக்க திட்டம் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் குடும்பம், ஆண்டவர் நீ எனக்கு வைத்திருக்க திட்டம் ஊழியம்பா. கர்த்தர் அப்படியாக கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாம்சன் ஐயா அப்படியாக சொன்னார். ஒரு ரட்சிக்கப்பட்டு அது ஊழியத்துக்கு வந்த பிறகு அப்படியே ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல ஒரு வந்து கேட்டாராம், என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இயேசுக்கு ஊழியம் செய்யறேன். ஊழியம் நாசமா போவேன். ஓ நாசமா போச்சு. சொன்னவர் நாசமா போயிட்டாரு, ஆனா ஆண்டவர் சாம்சுடைய உலக பிரசித்தி பிரசங்கியாரா மாத்துறார். ஹல்லேலூயா. அதே போல தாமஸ் ஐயா கூட அவர் ஆண்டவர்கிட்ட ஊழித்து வந்த பிறகு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தோடனே எந்தெந்த சொந்தக்கார குடும்பங்கள்லாம் அவரை மதிக்கலையோ அவங்கெல்லாம் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவர்கிட்ட வந்து அவர் மூலியமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அவங்க எல்லா குடும்பத்தாரும் ஆதாயப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஆலமரம் போல அவர் குடும்பத்துக்கே கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் ஒரு திட்டம் போடும்போது சில நேரத்தில் தாமதமா இருக்கும், அது கண்டு சோர்ந்து போகாதீங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு திட்டம் போட்டது, என் திட்டம் இல்லை. ரட்சிக்கப்படுது உங்க திட்டமா சொல்லுங்க? இல்ல. லாலசாயத்தை நீங்க போட்ட திட்டமா? இல்ல. கர்த்தர் உங்களை அழைத்து ரட்சிக்கப்பட்டு நடத்தினாரு. அதனால நீங்க அவரை நடத்துற வழியிலேயே போங்க. ஒருவேளை தாமதம், குறிக்கப்பட்ட தரிசனம் அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, அது கொடுத்த வார்த்தைகள் உங்களை குடும்பத்துக்கு இரட்சகனாக மாற்ற வைப்பார். ஆமென். உங்க குடும்பத்துக்கு உங்க மூலியமாக வாரிசுல கர்த்தர் கிறிஸ்துவின் சந்தி உண்டாகும்படி செய்வார். உங்களை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியா வைப்பார். ஹல்லேலூயா. அடியானுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். என் குடும்பத்துக்கு கர்த்தர் என்னை ஒரு இரட்சகனாக வைத்தார். என் குடும்பத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பம் தந்து என்னுடைய வாரிசு கிறிஸ்துவின் வாரிசா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு அப்பத்திருந்தே ஊழியம் செய்த இன்னைக்கு ஊழியக்காரனா வைத்திருக்கிறார். இன்னும் என்னென்ன திட்டம் வைத்திருக்காருன்னு தெரியல. நானும் உங்களை போல அவரே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒண்ணே சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிப்பேன். நானும் என் குடும்பத்தை ரட்சிக்கப்படும், நானும் என் குடும்பம் கர்த்தரையே சேவிப்போம். என கர்த்தர் போட்ட திட்டம், அந்த திட்டத்திலே இருக்கிற அது செழிக்க பண்ணும், செழிக்க பண்ணும், செழிக்க பண்ணும், செழிக்க பண்ணும், செழிக்க பண்ணும். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வாக்குத்தாரனை நாங்கள் கூடினால் முதல் ஆண்டவரே கர்த்தாவே, ஜெரமியா 29:11 எங்களோட பேசினீர். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டம்ப்பா, அது செழிப்புக்கு நேரான திட்டம் ஆண்டவரே. அது வாரிசுக்கு நேரான திட்டம்ப்பா, நம்பிக்கையின் திட்டம், வாழ்வாதார திட்டம் ஆண்டவரே. நீ வைத்திருக்க திட்டம் ஊழியத்தின் திட்டம் அப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தை அப்படியே உங்க ஜனங்க மேல பழிக்கட்டும், இந்த பார்க்கிற கேட்கிற மேல பழிக்கட்டும், எங்க மேல பழிக்கட்டும். இப்போதே உடைய கரமானவர்கள் பிள்ளைகளை தொட்டு தரிசனம் தந்தவரே, வார்த்தை தந்தவரே அப்பா, இப்போதே தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக இயேசு நாமத்தில் அப்படியே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மாதம் முழுவதும் நடத்தும். ஆசீர்வாதம் தருகிற காணிக்கை தசம ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை பாருங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களோடு இருப்பாரா.